ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டுட்டே இருந்தல, அதை தான் நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வந்து பாரு, பார்த்ததுமே நீ ஷாக் ஆயிடுவ. அம்மாவா இது வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. உனக்காக கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லி ஊர்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வந்து பாரு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஆமா ஆமா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப நாளா சொல்லி வச்சிருந்தாங்க. இப்பதான் ஊர்ல இருந்து வந்தாங்க. வரும்போது உனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. சரி சரி, இதை வச்சு விளையாடுங்க. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா விளையாடு கண்மணி. கண்மணி சீக்கிரமா ஓபன் பண்ணு. என்ன நீ ஓபனே பண்ண மாட்டற? எப்பதான் ஓபன் பண்ணுவ? சீக்கிரம் பண்ணு. உனக்கு பிடிச்ச கலர், எனக்கு பிடிச்ச கலர், ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. வச்சு நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணலாமா? எங்க வீட்ல ஸ்ட்ராபெரி இருக்குப்பா, நான் போய் அதெல்லாம் கொண்டு வரேன். அதை வச்சு நம்ம இந்த மிக்ஸில ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணலாமா? சரி சரி, நான் போய் எல்லாமே எடுத்துட்டு வரேன். நீ அதுக்குள்ள இந்த மிக்ஸியை வந்து நல்லா கழுவி வச்சிரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். எஸ் சூப்பர் போ. ஏ கீர்த்தி, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க. மில்க் ஷேக்கா வேற லெவல்ல இருக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட் குடிப்பேன். சீக்கிரம் பண்ணுங்க. சரி, பேசிட்டே இருக்காம எல்லாரும் சீக்கிரமா போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. ஏய் கண்மணி, இங்க பாத்தியா, நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு தேவையான எல்லாமே கொண்டு வந்துட்டேன். ஸ்ட்ராபெரி, மில்க், அதுக்கப்புறம் வந்து சுகர் எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன். நீயும் மிக்ஸி நல்லா கழுவிட்டியா? சரி சரி, மில்க் ஷேக் பண்ண ஆரம்பி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரியை கட் பண்ணு. ரெண்டு ஸ்ட்ராபெரி மட்டும் கட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராபெரி அப்படியே வச்சிரு. ரெண்டு ஸ்ட்ராபெரியே போதும். அது நல்லா பழுத்து போய் இருக்கிறதுனால அப்படி இருக்கு கண்மணி. ஓ அப்படியா, நான் கூட கெட்டு போச்சுன்னு நினைச்சேன். சரி சரி, ரெண்டு ஸ்ட்ராபெரி கட் பண்ணிட்டேன். இப்போ நீ மில்க் ஷேக் செய்ய ஆரம்பி. ஏய் சரி சரி கண்மணி, ஸ்ட்ராபெரி எல்லாம் கட் பண்ணிட்டியா? இப்போ நான் மில்க் ஷேக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மில்க் ஷேக் பண்றதுக்கு ஸ்ட்ராபெரி, மில்க், சுகர் இருந்தாவே போதும். வேணும்னா நம்ம ஐஸ்கிரீம் கூட போட்டுக்கலாம். நம்ம கிட்ட ஐஸ்கிரீம் இல்லல, நம்ம இப்படியே வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருந்த ஸ்ட்ராபெரிலாம் வந்து அந்த மிக்ஸி ஜாருக்குள்ள போட்டுக்கணும். அதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து பால் ஊத்திக்கணும். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஊத்திக்கிறேன். எங்க வீட்ல இருந்துச்சு, அது கொண்டு வந்துட்டேன். அதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து சுகர் போடணும். ஏ கீர்த்தி, இப்ப நான் போடுறேன் பாரு சுகர்.
போடு போடு, இன்னும் நிறைய போடுறேன். அப்பதான் வந்து நல்லா டேஸ்டா இனிப்பா இருக்கும். நிறைய சுகர் போட்டாதான் அப்படி தூக்கலா இருக்கும் டேஸ்டே. நீங்களாம் போட்டா கம்மியா போடுவீங்க, அதனால தான் நான் போடுறேன். டேய் சூர்யா, நிறைய சக்கரை போடாதடா, நல்லாவே இருக்காது. கீர்த்தி, நீ சீக்கிரமா அரை, நம்ம எல்லாரும் குடிக்கலாம். சரி சரி கண்மணி, இதோ இரு மிக்ஸிய போட்டு அரைச்சிடுறேன். அவ்வளவுதான், நம்மளோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து நான் கிளாஸ்ல வந்து ஊத்தி கொடுக்குறேன், நீங்க வந்து குடிச்சு பாருங்க. ஏய் கீர்த்தி, நான் ஊத்துறேன்ப்பா கிளாஸ்ல, நீ குடிச்சு பாருப்பா ஃபர்ஸ்ட். நீ நல்லா செஞ்ச, ஃபர்ஸ்ட் நீ குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு.